ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் இருக்க இஃப்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இஃப்ஸ் ஆர் ஃபங்க்ஷனுக்காக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது என்ன டேபிள்னா எம்ப்ளாயி நேமு, ஐட்டம்ஸு. ஸோ நான் கேட்டகிரியை தான் கண்டுபிடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ரேட்டு, யூனிட் சொல்லிட்டு டோட்டல் சேல்ஸு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு ifs ஓப்பன் bracket ஆர் ஓப்பன் bracket. நெக்ஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு இப்போ ஓப்பன் கர்லி பிரேஸ் டபுள் கோட்ஸு ஃபஸ்ட்டு நேம்ஸை கொடுக்க போகிறேன். ஸோ ரை பிரெட்டு காமா இப்போ இன்னொன்று கொடுக்க போகிறேன், மல்டிகிரெயின் ப்ரெட்டு. ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டேன், டபுள் கோட்ஸு. இப்போ நான் கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், தென் கமா. இப்போ எனக்கு இது ரெண்டுத்துல எது வந்தாலுமே எனக்கு பிரெட்ஸ்ன்னு ஷோ ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பிரெட்ஸ்ன்னு கண்டிஷனை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கமா ஆர் ஓப்பன் ப்ராக்கெட். சேம் இந்த கண்டிஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஓப்பன் கர்லி பிரேஸ் டபுள் கோட்ஸு. இப்போ நான் நேம் கொடுக்க போகிறேன். அது என்னன்னா பஃப் பாஸ்ட்ரி. ஸோ டபுள் கோட்ஸு கமா இன்னொன்று கொடுக்குறேன், அது ஷார்ட் க்ரஸ்ட்டு. ஸோ ஷார்ட் பாஸ்ட்ரி. ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டேன். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கர்லி பிரேஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா நெக்ஸ்ட்டு டபுள் கோட்ஸு. இப்போ எனக்கு இந்த பஃப் பாஸ்ட்ரி வந்தாலும் ஷார்ட் க்ரஸ்ட் பாஸ்ட்ரி வந்தாலும் எனக்கு பாஸ்ட்ரின்னு ஷோ ஆகணும்னு நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிஷனை நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கமா ஆர் ஓப்பன் ப்ராக்கெட். சேம் இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கர்லி பிரேஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க, டபுள் கோட்ஸு. இப்போ லாஸ்ட்டு சாக்கோ சிப் குக்கீஸு. டபுள் கோட்ஸு கமா நெக்ஸ்ட்டு சுகர் குக்கீஸு. டபுள் கோட்ஸு. இப்போ நான் கொடுத்துட்ட நேம்ஸை கர்லி பிரேஸாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சாக்கோ சிப் குக்கீஸ் வந்தாலும் இல்லை சுகர் குக்கீஸ் வந்தாலும் எனக்கு குக்கீஸ்ன்னு வரணும்னு நான் கொடுக்குறேன் கண்டிஷனு. ஸோ நான் இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதை நான் இப்போ ரெஃபர் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ எனக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துருச்சு. நான் என்னென்ன நேம் வரணும், அதாவது ரை பிரெட்னா பிரெட்டுன்னு வரணும், குக்கீஸ்னா குக்கீஸ்ன்னு வரணும்னு என்னென்ன நேம் கொடுத்துருந்தானோ அது எல்லாமே எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.